இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஆர்மி கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. ஆர்மி கேர்ள்ஸா? இருக்காங்க. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. ஆமா, கிரியேட் பண்ணாத ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு சிம்பிளா என்னோட வேவ் லென்த்ல இருக்கிற பசங்களை எனக்கு பிடிக்கும். பந்தயத்துக்கு நான் ரெடி. மொத்தமா சிறப்பு அந்த வெடிக்கிற சவுண்ட் தான் எல்லாமே. பிளாஸ்ட் பிளாஸ்ட். அது நேத்தியோட சிரிக்கிற சவுண்டா இருக்கும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அவர் வந்தார்னா ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் கேங் எல்லாம் வந்துட்டு வந்தால் நல்லா சிரித்து பேசுவார், இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே இருப்பார். ஸோ எனக்கு பார்க்கும்போது சீரியஸாக அப்பா விஜய் சார் ஃபீல் வந்தது. மாஸ்டரில் பண்ணும்போது வந்துட்டு எனக்கும் விஜய் சாருக்கும் காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஏன்னா அது தனி இது தனி அப்படி தான் வந்துட்டு பண்ணோம். பட் வந்துட்டு நான் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு விஜய் சார் தான் அவர் தான் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது எனக்கு லோகேஷ் நான் சொல்ல. நம்ம எவ்வளவோ ஹீரோஸ் பார்த்துருப்போம்ல சின்ன வயசுலேருந்து. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன் நிறையா. நான் அந்த ஃபேஸ்புக் அந்த இதுல இருந்து பிகில் படத்தில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். நம்மளோட கிட்ஸ் எல்லாருமே நம்ம டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். நம்ம கிட்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணாதான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை சீரியஸாக அந்த இல்லை நான் அவங்ககிட்ட இல்ல நான் இப்பதான் சொல்றேன். ஏன்னா அவங்க இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசும். எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சொன்னீங்கல்ல, உங்க லவ் லைஃப் இப்படிதான் இருக்கும், ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு? ஏன்னா உங்களுக்கு ஆர்மி கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. ஆர்மி கேர்ள்ஸா? இருக்காங்க. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. யாருங்க அந்த ஆர்மி கேர்ள்ஸ்? ஆர்மி கேர்ள் ஆர்மி. ஓகே ஓகே. நான் ஏதோ இந்தியன் ஆர்மி கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் ஆர்மி உங்களுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நீங்க என்னென்ன செக்லிஸ்ட்னு சொன்னீங்கன்னா அவங்க டிக் பண்ணிப்பாங்க, இல்ல அதுக்கு பெர்ஃபெக்ட்டா மாறிப்பாங்க. சோ ஏதாவது உங்க செக்லிஸ்ட் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நானே அவ்வளவு அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இருக்காங்க, சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. இல்லங்க சரி சொல்லுங்க. சும்மா இல்லங்க, நமக்கு நல்லவங்களா இருந்தா போதும், நல்ல 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 பீப்புளா இருந்தா போதும், அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன, லவ்ல என்ன முக்கியம்? ட்ரஸ்ட் தானே முக்கியம். ஸோ அது ரொம்ப உண்மையா இருந்தா அவ்வளவுதான் போதும். சரி ஓகே. இந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க இந்த ஜென்சி வார்த்தைலாம் எனக்கு தெரியாது. உங்களுக்குமே பாய்ஸ் ஆர்மி ரெடியா இருக்காங்க. சரி உங்களோட செக்லிஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. இல்ல நான் இப்படி ஒரு பையன் செலவு பண்ணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப இந்த டிராமா கிரியேட் பண்ணாத, தயவு செஞ்சு என்ன வந்துட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு உலகத்துல இல்லப்பா அப்படின்னு இல்ல ரியாக்ஷன். டிராமா கிரியேட் பண்ணாத ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு சிம்பிளா என்னோட வேவ் லென்த்ல இருக்கிற பசங்களை எனக்கு பிடிக்கும். அப்ப பாரு எவ்வளவு ரேர் ஸ்பீஷீஸ். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது நல்ல விஷயம் தான். அண்ட் அதான் அது ஃபுல்லாவே வைப் தான். அந்த வைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் வைப். செட் ஆயிடுச்சுன்னா உங்க வைப் வந்து 200ல இருக்குது, உங்களோடது வரவர் வந்து 50ல வராரு. அப்ப நீங்க அவர் 200க்கு வரும்னு நினைப்பீங்களா, அந்த 50ல மெயின்டைன் பண்ணலாம் நினைப்பீங்க? இல்ல அவரு 50யா அதுதான் அந்த 50யா இருந்தும் எங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீ 50ல நான் 200ல இருப்பேன், அவ்வளவுதான். யாரையும் மாத்திலாம் நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. இந்த பேர் மாதிரியே நீ பேசிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி. தெரியல, அது அது வரும்போது தான் தெரியும், பேசிக்கலாம். உங்களை எல்லாரும் ரியலா பேரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியல் கப்பிள் பார்த்தா அப்படியே இருக்கு அப்படியா? கமெண்ட் செக்ஷன் அப்படியா? நீங்க நல்லா ஆக்ட் பண்றீங்க, ஒருவேளை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, ஒருவேளை இருக்குமோன்னு சொல்றாங்க. அந்த இருக்குமோ நல்லா இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை பத்தி ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே. அதான் உங்களுக்கு தெரியுமே. இல்ல நம்ம ஆக்டர்ஸ் அட் லாஸ்ட் கேமரா ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்போம், கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லைக் அப்படி இழுத்து இப்படி குத்திட்டு இப்படி இப்ப நான் நேர்ல பார்க்கறனால நீங்க ஆக்சுவலா நல்ல ஃப்ரெண்ட்ஸா தெரியுறீங்க. எல்லாருமே ஜாலியா இருக்கீங்க, கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும். யாருமே இப்ப நம்ம கலாய்க்கிறோம்னா என்ன கலாய்க்கிற அப்படிலாம்ன்ற மாதிரி இல்ல, நீ கலாய்ச்சி நான் உனக்கு கலாய்க்கிறேன், சேம் அப்படின்ற மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ செட்லயே உங்களோட க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரு? படி அப்படின்னா யாரு? படி, உங்களோட படி, க்ளோசஸ்ட் படி. எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே இந்த மாதிரி இவ்வளோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்க மாதிரியான ஒரு மூவிலையும் பண்ண கிடையாது. அதனால இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு, எல்லாருமே டோட்டலா. ஆமாம், ஹோல் எல்லாமே. உங்களுக்கு? எனக்குமே ஆக்சுவலி அதுதான். எவ்ரிபடி இஸ் லைக் என்ன சொல்ல, ஒரு டீமாவே ஃபார்ம் ஆயிட்டோம். அதனால இட்ஸ் ஆல் கூல். அதான் நீங்க
ஹோலா ஒரு கேங் இன்டர்வியூ ஆமா, எடுக்கும்போது ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலகலன்னு ஒவ்வொருத்தர் இருந்துச்சு. ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆமா. ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு வைப் இருக்கும். ஸோ மொத்தமா சிறப்பு அந்த வெடிக்கிற சவுண்ட் தான் எல்லாமே. பிளாஸ்ட் அது நேத்தியோட சிரிக்கிற சவுண்டா இருக்கும். இல்ல எல்லாரும் அதே மாதிரி சிரிக்கிறாங்க. எல்லாம் அவங்கள பார்த்து எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த டோன்லயே தொத்திக்கிச்சு, சிரிக்கிறாங்க. ஆமா. சோ உங்களோட வே ஆஃப் ஸ்மைல் எப்படி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க அதுதான். லைட்டா 2 செகண்ட்ஸ் அப்படியே ஸ்மைல் பண்றீங்க. அவ்வளவுதான் அது. okay. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஃபேக்கா தான் ஆப்வியஸ்லி வரும். நான் சிரிக்கும் போது கட் பண்ணி போட்டுக்கோ. ஓகே. இப்போ நீங்க 2 பேருமே இந்த செட்டுக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது. நிறைய மூவி பண்ணியிருக்கீங்க. நீங்க ஆங்கராவும் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும். நீங்க மூவில பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். நீங்க டான்ஸரும் வேற. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இருக்காரு. விக்ராந்த் சார் இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே இங்க அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக தான் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், உங்களை பார்த்து அவர் அட்மையர் பண்ணி நீ நல்லா பண்றப்பான்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஐ லைக் த வே லைக் ஹி இஸ் வெரி காம். வந்தா அவங்க ஒர்க் பார்த்துட்டு போறது, எனக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம் அதுன்னு பிடிக்கும். இஸ் ஆல்சோ வெரி ஃபன் ஒர்க்கிங் வித். ஸோ சுற்றி இருக்கிறவங்கள கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும், எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஒன் காம்ப்ளிமெண்ட் இனிஷியலி. அப்போ தான் ரிலீஸ் ஆகி இருந்தது. அப்போது தனியாக கூப்பிட்டு வச்சு he came and said that என்னோட வீட்டில் பார்த்தாங்க, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. இட் ஃபெல்ட் ரியலி குட். ஸோ அந்த விஷயம் நான் மறக்கவே மாட்டேன். தட் ஐ திங்க் இட் வாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ், அதுவும் இவர்கிட்ட இருந்து வர்றது மறக்க முடியாது இல்லையா? ஸோ அது அட்மையர் பண்ண விஷயமும் அவரை பத்தின விஷயங்கள், காமா இருக்கிறது. he is very good in the set and எல்லாருமே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு திங். ஓகே. நீங்க அட்மையர் பண்ண விஷயம், அவர் உங்ககிட்ட சொல்லி அட்மையர் ஆகி இதை சொன்ன விஷயம்ன்ற மாதிரி. அண்ணாக்கும் எனக்கும் எப்படி சொல்றது, அவர் வந்தார்னா ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் கேங்கெல்லாம் வந்துட்டு வந்தால் நல்லா சிரிச்சு பேசுவார், இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே இருப்பார். ஸோ எனக்கு பார்க்கும்போது சீரியஸாக அப்பா விஜய் சார் ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா இந்த செட்டில் அதிகமாக பேசாமல் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் அண்ணாக்கும் சீன்ஸ் இருக்கும். அவரும் நானும் டைலாக்ஸ் பேசிப்போம், இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டோம், இப்படியே இருப்போம். அவரு இப்படி இருப்பாரு, நானும் இப்படி இருப்பேன். அப்புறம் அவனும் நான் தேங்க்ஸ் சரிண்ணா ஓகேண்ணா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். லைக் இங்க எல்லாரும் பேசுறது, ஆமா எல்லாருமே நிறைய பேசும்போது அந்த இடத்துல எதுவுமே இது பண்ணாம லைக் ஒரு இதுல இருப்பாரு. அண்ட் வந்துட்டு எனக்கு என்னன்னா, எனக்கு கிரிக்கெட் பெருசா இப்போ ஓரளவுக்கு ஓகே. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாத போது லைக் என்ன சொல்றது, இங்க இருக்கேன்னா நான் நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா தூரத்துல இருந்து பார்ப்பாரு. ஸோ அதெல்லாம் அவர் கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது. லைக் அவர் பாட்டுக்கு அவர் சீன் வந்துட்டு நடிச்சுட்டு போகலாம். பட் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையுமே கேர் பண்ணுவார். இது வந்துட்டு நம்மளோட சீரீஸு, நம்ம தான் ஹீரோ கிடையாது, நம்ம பசங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார். அண்ட் அந்த கிரிக்கெட்டோட விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாரு. ஆமாம் லைக் அதெல்லாமே வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் செம்ம பர்சனுங்க. அவர் மாதிரி சீரியஸாக எனக்கு, ஏன்னா நான் வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தேன். எனக்கு வந்துட்டு விக்ராந்த் நான் வந்துட்டு ஒரு ஆக்டராக அப்படி தான் வந்துட்டு பார்த்தேன். லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் ஒரு டைம் வந்துட்டு பார்த்தேன், அவ்வளோதான். இப்போது பழகும்போது தான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு பர்சனு இந்த மனுஷன்லாம், இந்த மனுஷன் வரணும்டா, கம்பேக் ஏதோ ஒன்று கொடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்ட், செம்மையான ஆள். கண்டிப்பா இது இந்த சீக்கிரமே பண்ணுவாரு. கண்டிப்பா LBW வந்து அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவர் உங்ககிட்ட அட்மையர் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், அவர் வந்துட்டு லைக் சும்மா ஜஸ்ட் அந்த கேட்பாரு, லைக் எப்படி போயிட்டு இருக்கு, இது உனக்கு நல்லா வெளில தருதா, ஓகே தானே உனக்கு, அண்ணா ஓகேண்ணா நல்லா போயிட்டு இருக்குண்ணா, சரி ஓகே டன். அது அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போது நம்ம வந்துட்டு யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோமோ அவங்க நம்மக்கிட்ட நல்லா பண்ணுற சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அவர் எப்படின்னா அப்படி பக்கத்தில் போகலாம். ஸோ அந்த கை போட்டாலே நமக்கு அப்படியே வா போதும், இன்னைக்கு தான் நாள் இது போதும்டா இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் ஆகிருக்குன்னு உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதையுமே சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஹாப்பியாவாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய சீன்ஸ் வந்து எங்களுக்காக நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you. And you were really
you're such a beautiful host. Thank you so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ அனு. டாடா பை. தேங்க்யூ. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.